ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மக்களே. எங்கடா போனேன் இவ்வளோ நாளானா? எங்கேயும் போல். இங்கே ஒரு ஓனர்கிட்ட வேலைக்கு போனேன். அவர் நல்லா வச்சு செஞ்சு விட்டாரு. இருங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே லாக பண்ணுறேன். ஸ்ரீ சடையப்ப சித்தர் கோயில். சாமி மண்ணிலேயே இருக்கும். என்ன சொன்னேன், வேலைக்கு போன மக்கள் ஒரு 1.5 மாதம் ஒருத்தர்கிட்ட சேரும்போது 20,000 நாங்க, சேர்ந்ததுக்கப்புறம் 18,000 சேலரி நாங்க. இப்போ இந்த மாதம் ஒரு மாதம் முடிஞ்ச அடுத்துல ஒரு 10 நாள் ஆச்சு. சேலரியே போடல மக்கள். 5 நாள் கிட்ட ஆயிடுச்சு. தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 5 நாள் ஆயிடுச்சு. சண்டை போட்டு சம்பளத்தை 1 மாதம் சம்பளத்தை வாங்கிட்டேன். இன்னும் இந்த 10 நாள் சம்பளம் இன்னும் போடலை. ஏன் சேலரி போடலான்னு கேட்டால், ஸ்டாஃபுக்கெலாம் லேட்டாக போடுவாங்களாம். அங்கே இருக்கிறதே நாங்கள் 2 பேர் தான் ஸ்டாஃபு. அதில் லேட்டாக வேற போடுறாரு அவர். அப்புறம் சண்டை வந்துருச்சு மக்களே. அதான் சரி ஓடாடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா காலையில் 6:30க்கெலாம் போயிடுவேன். 6:30க்கெலாம் போய் இன் பண்ணி விட்டுட்டு ஆளுங்களை உள்ளே இறக்கி தாட்டி விட்டுட்டு நான் திரும்ப வந்து என் வேலையை முடிச்சுட்டு நான் திரும்ப 8:30க்கு போயிடுவேன். போயிட்டு சாயங்காலம் 5:30 வரைக்கும் தான் டியூட்டிம்பாங்க. ஆனால் அது ஒரு 8:30 9:30 கூட ஆகிருக்குது. வெளியே வரும்போது 10 10:30 கூட ஆகிருக்கு. சரி நம்ம என்னத்தை போய் அதில் கேட்குறதுன்னு சொல்லிட்டு, இதில் வேற அவர் வந்துட்டு வண்டி கம்பெனிக்குன்னு வண்டி இல்லை, லேபர்ஸை வந்துட்டு அந்த 8 லேபர்ஸை நான் கம்பெனிக்கு இதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மக்கள் அவங்க தங்கி இருக்கிறக்கும் அவங்களனா கூட்டிகிட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தராக விட்டுட்டு போகணும். 2 பேராக என் ஸ்ப்ளெண்டரில். அதுக்கு வந்துட்டு பெட்ரோல் காசும் என்னது அந்த கணக்கு காமிச்சும் அதில் மைனஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார், அது அவர் சாப்பாடு தருவார். அந்த சாப்பாடுக்கு 30 ரூபாய்க்கு 30 ரூபா ஒரு நாளைக்கு 30 ரூபான்னு சொல்லி அதையும் மைனஸ் பண்ணிருக்காங்க. அதில் நான் ஒரு 2 நாள் லீவ் போட்டிருக்கேன். அப்படி பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் நான் போய் பண்ணிவிட்டு வருவேன். நல்லா என்னையை போட்டு நான் உலக அரைச்சி விட்டாங்க மக்களே. இன்னும் அந்த பேலன்ஸ் வந்துட்டு போடுவாங்களான்னு தெரியலை. போட்டாலும் சரி போடலனாலும் சரி போடணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இப்போ கேட்டுக்குள்ளே ஏதாவது மெட்டீரியல் ஏதாவது கொண்டு போனோன்னா இன் பாஸ் இருக்கும், இன் அவுட் பாஸ்ன்னு சொல்லிட்டு. இன் பண்ணும்போது இன் பாஸ் அவங்க வச்சுக்குவாங்க, அவுட் பண்ணுற பாஸை நம்மகிட்ட கொடுத்துருவாங்க ஒரிஜினலை. அது என்கிட்ட தான் இருக்குது 3. எனக்கு சேலரி போட்டால் கொடுக்கலான் இருக்கேன். இல்லை நான் இருந்துட்டு போதும், அவங்களாம் வந்து வாங்க வரப்போ சேலரி கேட்டு வாங்கிக்கலான் இருக்கேன் மக்களே. அந்த தைரியத்தில் தான் இருக்கேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சளி மக்களே. போய் ஒரு நண்டு சூப்பு குடிச்சிட்டு வரலான்ட்டு அப்படியே என் ஃப்ரெண்டுகிட்ட பவர் பேங்க் கொடுத்துருந்தேன். அந்த பவர் பேங்கை வாங்கிட்டு வரலாம் தான் மக்களே போகிறேன். அது வீட்டுலேயே இருக்குண்ணா. காலையில் மதியமாக ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தனியாகவே இருக்குனால லைட்டாக ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் என்ன நைட் ஆனால் மட்டும் சடவாயிருது. என்னடா நாள் பூரா இதிலே போயிடுது, எதுவுமே பண்ண முடியாது. இண்டிகேட்டரே போகணும். சரி மக்களே, என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு அவனும் வரலான்னு கேட்குறேன். வந்தானா அள்ளி போட்டுக்கிட்டு போக வேண்டியதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோலாம் பண்ணல. பார்ட் டைமாக பார்த்தீங்கன்னா கோழி வளர்த்திட்டு இருக்கேன். அதுவே இப்போ ஃபுல் டைம் ஆயிரும் மாட்டேருக்கு. நாட்டுக்கோழி வளர்த்திட்டு இருக்கேன். அதை வச்சு தான் மக்களே ஓச்சிட்ருக்கேன். எங்கள் வீட்லேயும் வேலைக்கு போகிறாங்க. நானும் பல கம்பெனி ஏறி இறங்கிட்டேன். ஒருத்தனும் கூப்பிடவும் மாட்டுறானுங்க.
ஒருத்தர் ஓவர் குவாலிஃபிகேஷன். இன்ஜினியரிங்க்கு என்னடா ஓவர் குவாலிஃபிகேஷன், ஏதாவது ஒரு வேலைக்கு எடுத்துக்காங்கடானா பிபிஓவில் நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கு வர மாட்டேல, அதனால நீங்கள் நான் எப்படி ஒன்று எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுங்க வேற சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. உங்கடாடின்னு சொல்லிட்டு திரும்ப ஊர் பக்கத்து வந்துட்டா ஒரு 2 மாதம் ஒரு மாதம் கூட இல்லை, 10 நாள் தாண்டியாலே எங்கள் வீட்டில் நசன்றாங்க. எங்களுக்கு சொல்லி என்னால் புரிய வைக்க முடியல. டொயோட்டோ ஷோரூம் வரைக்கும் ஏறிட்ட மக்களே, அப்படி என்ன எங்கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டேறானுங்க. சரி மக்கள் இருங்க, ஃப்ரெண்டு கூப்பிட்றேன், வரானான்னு பார்ப்போம். சரி மக்களே, நான் வந்த வாட்டி விளாக கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ, வா வந்துட்டான் மக்களே. போய் ஒரு ரவுண்டு நண்டு சூப் குடிச்சிட்டு தெளிவாக வரும். அந்த ஹெல்மெட் இருக்குல்ல அங்கே அந்த வண்டி மேலே யாரோ ஆள் எட்டி பார்க்குற மாதிரி இங்கேருந்து பார்த்தா. அன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே 1000 ரூபா ஃபைன் கட்டணும்டா. நான் தான் ஹெல்மெட் கேட்டேன்ல, எனக்கு தெரியும் ஃபைன் கட்டணும்னு. சொன்ன மாதிரியே பிடிச்சி 1000 ரூபா ஃபைன் போட்டு விட்டானுங்க. இந்த நான் அதுவும் இல்லாமல் அங்கே ரவுண்டானால நிற்பாங்கடா எப்பயுமே, எனக்கு தெரியும்டா. இல்லை அந்த ரவுண்டானால அடா அந்த பாலம் இருக்குல்லடா, பஸ் ஸ்டாண்டு போகிறவங்க ஜிஹெச் இருக்குல்ல, ஆமாம். நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் அவனை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் எப்படி இந்த சைடு ஒரு ரோடு அந்த தெரியும், அங்கேயும் தான் நின்றுட்டு இருக்கானுங்கடா. அந்த வெளியே பஸ்ஸில் வெளியே வரும்ல கரூர் போகிறக்கு, அந்த சந்துக்குள்ள அந்த ரோடு இல்லை, அங்கேயும் நின்னானுங்க இங்கேயும் நின்னானுங்க. வேற எதில் போவியா? நான் இந்த வந்துட்டேன்டா ஃபுல்லாக, அதில் தான்டா வந்தாகணும். 2 ரோட்லேயுமே ஆளு. இல்லை நான் அப்படியே வந்துட்டேன் நேராகவே. நான் அப்புறம் வந்துட்டு பிடிச்சிட்டு மிரருக்கு ஃபைன் போடுறேன், அதுக்கு ஃபைன் போடுறேன். அப்புறம் வந்துட்டு நீ என்ன டவுசர் போட்டுட்டு வண்டி ஓட்டுறிய ஏங்கிட்ட, அதுக்கு நான் பேண்ட்டாக போட்டுட்டு வர முடியும் அப்படின்னா எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே எனக்கு தெரியுமா, அதனால நான் இப்போ எனக்கு பெருசாக இல்லை ஃபைன் போட்ட உடனே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சா, விடவே மாட்டேன்டான்டா. ஆமாம். ஹலோ மக்களே, இங்கேனா வந்துட்டு நண்டு சூப் குடிக்கலான்னு வந்துருக்குறோம். குடிச்சிட்டு போகிறப்ப விளாக கண்டினியூ பண்ணுறேன். ஒன்று போதும் இல்லை, என்கிட்ட அவ்வளோதான் காசு இருக்குது. 2 காசு இருக்குது, உனக்கு ஒன்று போதும் இல்லைன்னு.
எனக்கே எப்படி சாப்பிடுங்க. ஆனால் வியூஸ் போயிருக்கா இந்த வீடியோ, சும்மா வியூஸே 667 போயிருக்கு. ஆனால் இது போயிருக்கு ஒரு வீடியோ 600 பேருக்கு நான் பார்க்கலாம், 656 ஆனால் போயிட்டே இருக்கு ரெகுலராக. எதில் பார்த்துட்டு இருக்கேன்? யூடியூப்பில் தான், யூடியூப் ஸ்டூடியோ. ஏற்றிருங்க, அதுலேயும் பார்ப்பேன். இன்னும் ஒரு 1-2 வியூஸ் மட்டும் சேர்த்து யூடியூப் ஸ்டூடியோவில் நிறையா இதில் போட்டு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதாவது வீடியோனா சாங்கி சாப்பிட்டு இல்லையா அப்படின்னா ஒரு படத்தில் ஒரு சாங் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சாங்கை வீடியோவோட போட்டு ஒரு வீடியோ போடலாம். வீடியோ போட்டு ஏற்றணுங்களா அதை கண்டிப்பாக கொண்டு வந்து இங்கே போட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுலேயே நான் எப்படி ஏறிச்சு ஆனால் நான் டொக்லிசம் புரியல கூட்டாளி என்ன ஆகுது? சூப் பிடிக்காம என்ன திருச்சி வரைக்கும் போயிருக்கோம். கூட்டிகிட்டு வரைக்கும் நினைக்கிறோம். வண்டி எடுத்துக்கிட்டு போயிருக்கோம். நாங்களாவே இல்லை, நாங்கள் பார்க்கல. எடுத்துட்டேன். வாண்டேஜ்லேருந்தே கட் பண்ணிங்க, வீடியோலேருந்தே கட் பண்ணிக்கலாம்டா, நல்லா இருக்குண்டா. மக்களே, ஆளுக்கு ஒரு சூப்பு குடித்தோம். நான் போடுவோம் சீப்பான இது, ஜாலியாக குடித்தோமா போனோமான்னு இருக்குல்ல. போய் சில்லி சாப்பிட்றதுக்கு இது நல்லா கிரிச்சின்னு இருக்கும். சரி மக்களே, நான் வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு விளாக நீங்கள். அந்த வண்டி இங்கே வந்துருச்சு, முத்து வண்டி. நட்ராஸ் டீமா? உள்ள சாமி வந்துருச்சுன்னா பஸ்ஸை பாருங்க, போட்டு கொளுத்தி எறிஞ்சிருக்கேன். கிராஸ் பண்ணாங்க, சரியான சவுண்டு. பஸ்ஸு தான் சின்னது, சவுண்ட் ஆனால் பெருசு, முரட்டு பெருசாக இருக்குது. ரெண்டே இறக்கி விடாச்சு மக்களே. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பவர் பேங்க் வாங்கிட்டேன். திரும்ப வந்துட்டு நாளைக்கு சடவுன் போல், அதனால் திரும்ப வாங்கிட்டேன். எனக்கு சடவுன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாளைக்கு சரி விடுங்க, ஆச்சுன்னா வந்து வாங்கிக்கலாம். ராத்திரி வழி நடுக சரி மக்களே, நானும் வீட்டுக்கு போயிட்டு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு தடவை 90 இந்த முக்கில் தான் மக்களே போய் இதுக்குள்ளே விழுந்துட்டு டியூப் 200 ஓட்டிகிட்டு வந்து
இங்கே ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வச்சுருந்தாங்க. நான் அப்போ தான் பெங்களூர்லேருந்து வந்தேன். இருக்கு ஒரு 2 மணி 3 மணி இருக்குது விடிய காலையில். புதுசாக ஒரு முடி தெரியல. நானே எப்பயும் போல் வந்து ஸ்பீடு பிரேக்கர் இருந்துச்சு. ஸ்பீடு பிரேக்கர் பார்க்கவே இல்லை. எப்படியோ ஒரு 45-50 வந்துருப்பேன். விட்டு அந்த வானிக்கில் விட்டுட்டு வண்டி தூக்க வேற முடியல மக்களே. அப்புறம் போய் எங்கள் டேடியை கூட்டிகிட்டு வந்து நடந்தே வந்த வண்டியை விட்டுட்டு நடந்தே வந்து எங்கள் வீடு இங்கேருந்து பக்கம்தான். இப்படி காட்டு வெளியே டார்ச் அடிச்சுக்கிட்டு இப்படி உள்ளே போய் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்து அப்புறம் எங்கள் அப்பா மாமாவை கூட்டிட்டு 2 பேரும் வண்டியை தூக்கி அப்புறம் வண்டியை சரி பண்ணி கொடுத்த மக்களே. நீங்கள் வரும்போது சரியான மழை. அதுவும் இல்லாமம்மா அது BS3 வேறு பிரேக் பிடிச்சா நிற்கலைங்கிறத விட அதில் ABS கிடையாது. நான் ABS பைக் ஓட்டிகிட்டு டக்குன்னு BS3 ஓட்டணுன்னு சரசரன்னு இழுத்துட்டு போயிடுச்சு. லைட்டாக தான் மக்களை டேப் பண்ணேன். வண்டி ஃபுல் ஒன் சைடாக வந்துடுச்சு. லைட்டாக கருப்பு தட்டிக்கிச்சு. அப்புறம் எங்கள் மாமாவையும் எங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு ஓட்டி கொண்டு வந்து நிறுத்திட்டேன். நல்ல வேலை எனக்கு ஒன்றும் ஆகலை. சும்மா கன்னத்தில் மட்டும் ஒரு லைட்டாக ஒரு ஸ்க்ராட்சு, தொடையில் சும்மா ஒரு நகத்தளவு கீரல். இப்போ வந்து தீபாவளிக்கு இல்லாமல் அதுக்கு முந்தின தீபாவளியா பொங்கலோன்னு நினைக்கிறேன். பொங்கலா தீபாவளியான்னு சரியா ஞாபகம் இல்லை. பொங்கல் தான் நினைக்கிறேன். இது லீவுக்கு வீட்டுக்கு வரப்போ தான். ஃபோனு வேறு அடிக்குது. எங்கள் அம்மாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி மக்களே, நானும் வீட்டுக்கு போயிட்டு vlog என் பண்ணுறேன் மக்களே. வீடுங்க தானே. லைட்டு பாஸ் ஆகும், வண்டி பழசாகும், வண்டி லைட்டோட இது பவரும் டிம் ஆயிரும் போல. மம்மி வந்துட்டாங்கோ. பட்டீஸ் சோளம் வைக்கலையாட்டிருக்கு, நின்றுட்டே இருக்காங்க. இதுதான் எங்களுக்கு டிஃபன் பாக்ஸ். எதுக்கடா அத்தனை பேர் தவிர்த்துறேன்னு நினைக்கிறீங்க? பொங்கல் வந்தால் போட்டு சேல் பண்ணிடும். அங்கே போட்டிருக்கேன் சார். ப்ரோ இரு ப்ரோ, அடிச்சுக்காதீங்க ப்ரோ. அவனுங்க 2 பேரும் கோவக்காரனுங்க. அதனால் அவனுக்கு கூண்டில் பிடிச்சிருக்கேன். கோவக்காரனுங்களை தின்னுட்டே இருப்பானுங்க ஏதோ போட்டிங்கனாலும். அதிகமாக போட்டால் ஆட்டு குட்டிக்கு செரிமான வாசு மக்களே. தட்டி விட்டானே. இந்த கோழிங்க வேறு பங்குக்கு வந்துடுது. சரி மக்களே, வேறு ஒரு vlogல அப்படியே சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய். சின்ன சேனலு உங்கள் ஆதரவு பெருசாக கொடுங்க.